Allied Mathematics Madras University syllabusல நம்ம ஒரு previous 4 question papers எடுத்து unit wise பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்ப பார்க்க போறது Laplace transform. Laplace transformல இருந்து weightage வந்து அதிகமா கொடுத்திருக்காங்க. ஸோ நிறைய sums வந்து ஒரே question paperலயே 2-3 sum கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம எந்தெந்த கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன சம்ஸ்னு பார்க்கலாம், எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் L of Laplace transform of அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Laplace transform of e power 3t into t square. இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு, இங்க சால்வ் பண்றேன். ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ண முடியும். L of e power 3t into t square. ஒன்னு எக்ஸ்போனென்ஷியலை ஷிஃப்டிங் பண்ணலாம், இல்லைன்னா டி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேஷன் டெக்னிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நாம் என்ன பண்ண போறோம்னா நமக்கு ஈஸியான மெத்தடு ஷிஃப்ட் தான் பண்ண போறோம். டி ஸ்கொயர் உள்ளேயே இருக்கட்டும், ஷிஃப்டிங் எஸ் வந்து எஸ் -3. இந்த பவர் இருக்குல்ல, இதுல என்ன இருக்கோ அது பிளஸ்ல இருந்தா மைனஸ், மைனஸ்ல இருந்தா பிளஸ். இ வந்து சேர்ந்து இருந்ததுன்னா ஷிஃப்டிங்ல இந்த மாதிரி எழுத முடியும். ஸோ எல் ஆஃப் இப்போ டி ஸ்கொயருக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். எல் ஆஃப் டி ஸ்கொயருக்கான ஃபார்முலாவை சைடில் எழுதுறேன். எல் ஆஃப் டி பவர் என் ஃபார்முலா n ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் n பிளஸ் 1. இப்போ நமக்கு பவர் n-க்கு பதிலாக 2 இருக்கு. அப்போ ஆன்சர் n ஃபேக்டோரியல்னா 2 ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் 2 பிளஸ் 1. எங்கெல்லாம் s இருக்கோ அங்க s minus 3ன்னு ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ 2 ஃபேக்டோரியல் 2 தான், s பவர் 3 s minus 3ன்னு ரீப்ளேஸ் பண்ண போறோம். இப்போ s minus 3ன்னு ரீப்ளேஸ் பண்ணா இது நம்ம என்னன்னு எழுதலாம், 2 by s minus 3 whole cube. இது ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின். செகண்ட் 2 மார்க் கொஸ்டின் அதே ஏப்ரல் 23ல கேட்ட இன்னொரு 2 மார்க் கொஸ்டின். ஃபைண்ட் L of Tn where n is a non-negative integer. So find L of t என்றது L of Tn ஓட டெரிவேஷன் கேட்டிருக்காங்க. நமக்கு டெரிவேஷன் எழுத முடிஞ்சதுன்னா அதை எழுதலாம், இல்லைன்னா டைரக்டா அதோட ஃபார்முலாவை எழுதுங்க. இப்போ இதோட ஃபார்முலாவை எழுதுனா நமக்கு 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. இதோட டெரிவேஷனை ஃபுல்லா எழுதுனா 2 மார்க். இட்ஸ் 2 மார்க் கொஸ்டின். ஃபுல்லா டெரைவ் பண்ணி காமிக்கும் போது 2 மார்க்கும், உங்களுக்கு டிரைவ் பண்ண தெரியல, இப்போ வேற ஃபார்முலா கேட்டாங்கன்னா டிரைவ் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கான ஃபார்முலாவை மட்டும் டைரக்டா எழுதுங்க, அப்போ 1 மார்க் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எல் ஆஃப் டி பவர் என்ன டிரைவ் பண்ண போறோம். எல் ஆஃப் டி பவர் என்ன எப்படி எழுதுனா இன்டெக்ரல் 0 to infinity, நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா இ பவர் மைனஸ் எஸ்டி எஃப் ஆஃப் டி. இங்க எஃப் ஆஃப் டின்றது டிஎன் இன்டூ டிடி. இதை யூவி மெத்தட்ல எடுக்க போறோம். இந்த டேர்மை யூவாவும் மீதி இருக்கிற டேர்ம் இந்த ஃபுல் டேர்மை சேர்த்து டிவி அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ யூ ஈக்குவல் டு டி பவர் என் அண்ட் டிவி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எஸ்டி இன்டூ டிடி. இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் டியூ. இப்போ இது n இன்டூ டி பவர் என் மைனஸ் 1. இங்கே இன்டெகிரேட் பண்ணோம் வி ஈக்குவல் டு, இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் மைனஸ் எஸ்டி, இங்கே வந்து இன்டூ டிடி e power minus st by minus s coefficient of t. இப்போ இதை வந்து நம்ம எந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம்னா udv ஃபார்முலா. udv ஓட ஃபார்முலா uv மைனஸ் இன்டெக்ரல் v du. இதுல சப்ஸ்டியூட் பண்ணா u வந்து t பவர் n, v வந்து e பவர் மைனஸ் st by s. இங்க லிமிட் வந்து 0ல இருந்து இன்ஃபினிட்டி, மைனஸ் 0ல இருந்து இன்ஃபினிட்டி v du. v ஓட வேல்யூ e பவர் மைனஸ் st by மைனஸ் s du. duன்றது n t பவர் n மைனஸ் 1 இன்டூ dt. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது நமக்கு 0 ஆயிடும். நம்ம வந்து எஸ்ல சப்ஸ்டியூட் பண்றோம். இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணும்போதும் 0 ஆயிடும். டீல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இன்ஃபினிட்டியும் 0 தான், பவர் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலும் அது 0 தான். நம்ம டி இருக்கிற இடத்துல எதை சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு வேல்யூ வராது. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாவே 0. அடுத்த பார்ட்ல மைனஸ் 1 இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இந்த ஒரு மைனஸ், இந்த ஒரு மைனஸ், ரெண்டையும் சேர்த்து பிளஸ்ன்னு எழுதலாம். ஸோ பிளஸ் அண்ட் எஸ்ன்றது கான்ஸ்டன்ட், என்னன்றதும் கான்ஸ்டன்ட். n பை எஸ் 0ல இருந்து இன்ஃபினிட்டி
e power minus st t power n minus 1 dt. இப்போ இந்த டேர்ம் நம்மளால எப்படி எழுத முடியும்னா n by s l of t power n minus 1 அப்படின்னு எழுத முடியும். இது இப்படியே ப்ரொசீட் பண்ணா அடுத்த டேர்ம் என்னவா வந்திருக்கும்? n into n minus 1 முன்னாடி வந்திருக்கும். இந்த s இன்னொரு s வந்திருக்கும் s ஸ்கொயர். அப்ப l of t power n minus 2. இப்படியே t வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகி நம்ம லாஸ்ட் டேர்ம் வரும்போது இங்க 1 by s power n ன்னு வந்திருக்கும். இங்க நமக்கு டேர்ம் வந்து l of 1 ன்னு வந்திருக்கும். இங்க l of 1. மேல n minus 1 factorial and so on up to n factorial அப்படின்னு நமக்கு லாஸ்ட்ல முடிகிற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேர்ம். இப்போ ஜென்ரலைஸ் பண்ணி எழுதுவோம் l of 1ன்றது 1 by s. ஸோ n factorial by s power n into 1 by s. இதுக்கான ஆன்சர் n factorial by s power n plus 1. இதை தான் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், ஃபார்முலாவா எழுதியிருக்கேன். இதை ஃபார்முலா மட்டும் எழுதினா 1 மார்க்கு, இது டிரைவ் பண்ணி காமிச்சா 2 மார்க்கு. நமக்கு எது ஈஸியா இருக்கோ, ஃபார்முலா ஈஸியா இருந்தா டக்குன்னு ஃபார்முலா மட்டும் எழுதிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் L inverse of 5 by s minus 2 whole square plus 9. இப்போ இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல இல்ல அப்படின்னு நமக்கு தெரியுது. 5 by s minus 2 whole square plus 9. இப்போ இந்த s minus 2, இந்த s இருக்க வேண்டிய இடத்துல தான் s minus 2 இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப இத ஷிஃப்டிங் யூஸ் பண்ணி e பவர் 2t ன்னு வெளியில எடுத்துடலாம். minus 2t வெளில வருமா plus 2t. L inverse of 5 by s square plus 9. இப்ப மேல இருக்கிற 5யும் கான்ஸ்டன்ட் வெளியே தூக்கிடலாம். e பவர் 2t L inverse of 1 by s square plus 9. இப்ப இதுக்கான ஃபார்முலா எழுதலாம். L inverse of 1 by s square plus a square அப்படின்னு இருந்ததுன்னா ஆன்சர் 1 by a sin at. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. மேல கான்ஸ்டன்ட்னா அது sin. ஸோ இதோட ஆன்சர் 5 e power 2t into 1 by a. அப்போ 1 by 3 ஸ்கொயர். ஸோ 9ன்றதை 3 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். 1 by 3 sin 3t. இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்றதா இருந்தா 5 by 3 e power 2t into sin 3t. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின், ஃபைண்ட் த லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 3 cos. இது வந்து ஏப்ரல் 22ல கூட 2 கொஸ்டின். ஸோ கண்டிப்பா நம்மளால 4 மார்க் இதுல இருந்து ஈஸியா எடுக்க முடியும். லாப்லேஸ் ஃபார்முலா எல்லாம் படிச்சுக்கோங்க. எல் ஃபார்முலா, எல் இன்வர்ஸ் ஃபார்முலா, குட்டி குட்டி சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் த லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 3 cos 4t. ஸோ L of 3 cos 4t. இப்போ இதுல 3 கான்ஸ்டன்ட் வெளியே தூக்கிடலாம். L of cos 4t. cos 4tக்கு வந்து நம்ம cos 80 ஃபார்முலா யூஸ் பண்ணோம். cos 80க்கான ஃபார்முலா s by s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணா நமக்கு இங்க என்ன வரும்? 3 வெளியில இருக்கும். s by s ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். இதுதான் இது. Next, another 2 mark question. Find the Laplace transform of 2 e power 3t plus 3 e power minus 3t. So, ரெண்டு terms சேர்த்து கொடுத்திருக்காங்க. L of 2 e power 3t plus 3 e power minus 3t. Okay, இந்த ரெண்டு term நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். 2 e power 3t ஒரு term plus L of 3 e power minus 3t இன்னொரு term. So L of 2 e power 3tல 2 constant வெளியில எடுத்துடலாம். L of e power 3t வந்து 1 by s minus 3. இங்க ஃபார்முலா எழுதுறேன். So e power at யோட ஃபார்முலா L of e power at இருந்தா 1 by s minus a. அதுவே L of e power minus at இருந்ததுன்னா 1 by s plus a. இதுதான் ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி தான் சம் போட்டிருக்கோம். இங்க 3 வெளியில போயிடும். e power minus 3t 1 by s plus 3 அப்படின்னு எழுதலாம். எல்லாமே ஃபார்முலா, பட் சம்ஸ் எல்லாம் சின்னது. நெக்ஸ்ட், வாட் இஸ் மீன் பை லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்மோட டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட டெஃபினிஷன், இட்ஸ் சிம்பிள் டெஃபினிஷன்.
a function f of t, the integral 0 to infinity, இது ரொம்ப important, இந்த integral e power minus st into f of t dt exists, then it is called Laplace. Laplace small letter எழுதக்கூடாது, L capital. Laplace transform of f of t. இதுதான் இதோட definition. இது எழுதுனா போதும். Next, L of sin square 2t. இது எல்லாமே 2 mark question. பாருங்க இதுக்கு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ரெண்டு கொஸ்டின் இருக்கு. நவம்பர் 22ல 2 கொஸ்டின், ஏப்ரல் 21ல 2 கொஸ்டின். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் கொடுக்குறேன். வியூ பண்ணி பாருங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபைண்ட் L of sin square 2t. L of sin square 2t. இப்போ நம்ம இதுக்கான ஃபார்முலா எழுத போறோம். sin square t இருந்ததுன்னா அதை 1 minus cos 2t by 2ன்னு எழுதுவோம். பட் நமக்கு இருக்கிறது sin square 2t. t இருந்த இடத்துல 2t. அப்போ 1 minus cos t இருந்த இடத்துல 2t whole thing by 2. இப்போ இங்க ரீப்ளேஸ் பண்ணலாம். L of 1 minus cos 4t divided by 2. இப்போ இது நம்ம பிரிச்சுக்கலாம். L of 1 by 2 ஒரு term minus L of cos 4t by 2 ஒரு term. 1 by 2 வெளியில எடுத்துட்டா L of 1. இங்க 1 by 2 வெளியில எடுத்துட்டா L of cos 4t. So 1 by 2 L of 1ன்றது 1 by 2 and L of 1 ஓட வேல்யூ 1 by s minus இங்க 1 by 2 cos 80 ஓட ஆன்சர் s by s square plus a square. நெக்ஸ்ட் L of இதுலயே எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா மாடலும் கவர் ஆகிட்டே வருது நமக்கு. ஃபைண்ட் L of cos 4t cos 2t. L of cos 4t cos 2t. இப்ப இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா cos a cos b ஃபார்மேட்ல இருக்கு. ஃபார்முலா 1 by 2 cos of a plus b plus cos of a minus b. ஸோ இது வந்து cos a cos b ஃபார்மேட்ல இருக்கிறதுனால நம்ம cos a plus b plus cos a minus b யூஸ் பண்ண போறோம். இப்போ இது நம்ம எப்படி எழுதலாம்? L of இப்போ 1 by 2 இருக்கு, cos of 4t plus 2t ஒரு term plus cos of 4t minus 2t இன்னொரு term. இந்த 1 by 2 மொத்தமா வெளியில இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் term L of cos 60. அடுத்த டேர்முக்கும் L அப்ளை பண்றோம். இது L of cos 2t. ஸோ இப்போ ரெண்டு cos term இருக்கு. 1 by 2 வெளியில காமனா இருக்கு. 1 by 2 வெளியே இருக்கட்டும். cos 60 s by s square plus 6 square. cos 2t s by s square plus 2 square. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்தது ஒரு சிம்பிள் சம். இது நம்ம டைரக்டாவே எழுத முடியும். ஃபைண்ட் L inverse of s by s square plus a square இருக்கு. s by இருந்ததுன்னா அதோட ஆன்சர் cos. ஸோ cos 3t தான் இதோட ஆன்சர். இதை வந்து 3 ஸ்கொயர்னு எழுதணும். cos 3t. அண்ட் நெக்ஸ்ட் டிஃபைன். இதுல வந்து நமக்கு ரெண்டே டெஃபினிஷன் தான். ஒன்னு வந்து லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம், இன்னொன்னு இன்வர்ஸ் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இப்போ நம்ம கேட்டிருக்கிறது டிஃபைன் இன்வர்ஸ். இது வரைக்கும் 2 மார்க் கொஸ்டின். டிஃபைன் இன்வர்ஸ். நான் 4 கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கேன். ஏப்ரல்ல 3 கொஸ்டின் பேப்பரும் நவம்பர்ல 1. நீங்க பாருங்க எத்தனை கொஸ்டின்? 4 10 கொஸ்டின் இருக்கு. 4 கொஸ்டின் பேப்பர்ல மொத்தமா 10 2 மார்க் கொஸ்டினே நமக்கு வந்துருது. ஸோ இதுக்கான வெயிட்டேஜ் நிறைய இருக்கு. இந்த யூனிட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டிஃபைன் இன்வர்ஸ் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இன்வர்ஸ் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்மோட டெஃபினிஷன். இஃப் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப்
function equal to capital F of s. Then f of t is the inverse Laplace transform of capital F of s. So இதை L inverse of capital F of s. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். உங்களுக்கு ஃபுல்லா படிக்க முடியலன்னா இந்த நான் இப்ப எழுதுறேன்ல இதை மட்டும் கூட மெமரைஸ் பண்ணிக்கோங்க. டிஃபைன் கேட்டாங்கன்னா அட்லீஸ்ட் இதையாவது எழுதலாம். இதை எழுதுனா கூட நமக்கு 1 மார்க் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எது வரைக்கும் பார்த்துருக்கோம்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இது பார்ட் A கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ட் B கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுன்றதுனால இதை நான் பார்ட் A, பார்ட் B, பார்ட் C அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸில் இருந்த பார்ட் B பார்க்க போகிறோம்.